அனைவருக்கும் வணக்கம். முப்பாட்டங்காலத்துல ஜாதியால அடிபட்ட மனிதர்களை பத்தி நாங்க ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இன்னும் அந்த ஜாதி அடிமை இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த அரியா பசங்க என்கிட்ட கேட்கறாங்க, ஜாதினா என்னன்னா, ஜாதியால நம்மளை பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்கூல்ல ஏகப்பட்ட விஷயம் நடக்குதுன்னா, அதனால நம்மளை பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த பசங்க அந்த அரியா பசங்க கேட்கறாங்க, இவங்களுக்கு ஜாதினா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் நாம சொல்றதுனால தான் இந்த ஜாதி இன்னும் வளர்ந்து கொண்டே வருது. அதனால இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு கேட்கல. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து ஒரு புரிதல் உங்களுக்கு வரணும். இந்த ஜெனரேஷன்ல ஜாதி இருக்கு, என் ஜெனரேஷன்ல இருக்கு, இவன் ஜெனரேஷன்ல இருக்கு. இவனுக்கு வர இவன் பையன் காலத்துல அந்த ஜாதின்ற ஒரு பேரே இருக்கக்கூடாது, கல்வின்ற ஒரு பேர் தான் இருக்கணும். ஜாதின்னு எந்த பேருமே இருக்கக்கூடாது. அது இந்த மக்கள் அறிவார்ந்த மக்கள் நாம தான் யோசிக்க வேண்டும். ஜாதி நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது, படிப்பு தான் நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். இது வெள்ளக்காரன் காந்தி பார்த்து தான் சுதந்திரம் கொடுத்தான். இந்த ஜாதிக்காரன் மட்டும் சுதந்திரம் தரல. தமிழ்நாட்டுல சுதந்திரம் கிடைச்சி 1947 சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சுதந்திரம் கிடைக்காம இருக்கு. அது அறிவார்ந்த மக்கள் நீங்க யோசிச்சுட்டு எல்லாம் ஒரு நல்ல வழிக்கு போகணும். தமிழ்நாடு ஒரு சிறந்த நாடா வரணும். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா ஏன்னா வெட்டுறாங்க. ஒரு முடிவெட்டுற கடைக்கு போனாலும் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போனா நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஃப்ரெண்டு நல்லா பெஸ்டா அந்த ஜாதி பிரிவு வந்தனே நீ ஒதுக்குறாங்கன்னா, துணி சலுகைக்கு தான் கொடுக்குறேன், ஆனா டபுள் மடங்கா காசு தரா நான் துவைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்றாங்க. எங்க அம்மாட்ட போய் கேட்டேன்னா, அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்க, நம்மளா தலித் மக்கள்ப்பா, அவங்க வேலைக்கு மட்டும்தான் வச்சுப்பாங்க, நம்மள வேலை முடிஞ்சோன்னா நம்மள ஒதுக்கிடுவாங்க. தலித்னா என்னன்னா, தலித் மக்களை மட்டும் ஏன்னா ஒதுக்குறாங்க? சுதந்திரம் கிடைச்சு நம்ம சுதந்திரம் இல்லாத மாரியா தானே இருக்கோம். இந்த பிரிவினை எல்லாம் ஏன்னா வந்துச்சு, எதுக்காக நான் நம்மளை பிரிச்சு பாக்குறாங்க? அதுக்கு என்னதானா தீர்வு? அதுக்கு நம்ம என்னதானா பண்ணணும்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் தான். பரவாயில்ல, அந்த புரிதலோட அந்த கேள்வி கேட்கறீங்க பாரு. நான் சொல்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்லுங்க, உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் சொல்லுங்க. இந்த சமுதாயத்தை இந்த பள்ளி மாணவர்கள் தான் இந்த ஜாதி அடிமையை நம்ம வீழ்த்த முடியும். இதே மாதிரி மாணவர்கள் தான் இந்த தலைமுறையை மாற்ற முடியும். ஒரு நல்ல கேள்வி, ஒரு அருமையான கேள்வி. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. கேள்வி கேட்ட தலித்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட, தலித்துனா என்னன்னு கேட்ட, அதுக்கு விளக்கம் சொல்றேன் பாரு. நம்ம முப்பாட்டங்காலத்துல யாரும் பள்ளிக்கூடம்லாம் போகல. பள்ளிக்கூடம் போகாம அப்படியே இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க. ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதுமா அப்படின்னு அந்த காலத்துல இருந்துட்டாங்க. அப்படியே எப்படின்னா அந்த தலித்துன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா, இப்ப இந்த வேலை செஞ்சா இவன் தலித்து, இவன் இந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் இந்த வேலை செய்வான், இந்த ஜாதிக்காரன் செஞ்சா இவன் பெரிய, இந்த வேலை செஞ்சா இவன் பெரிய ஜாதிக்காரன், இந்த வேலையை செஞ்சா இவன் இந்த ஜாதிக்காரன் சொல்லி அந்த பிரிவினை பிரிச்சு வச்சுட்டாங்க. அதனாலதான் தலித்துன்னு என்ற ஒரு பேரே வந்துச்சு. நம்ம முப்பாட்டம் யாரும் படிக்கல, நம்ம அப்பா அம்மா படிக்கல, நம்ம தாத்தம் படிக்கல, நம்ம அப்பா அம்மா யாரும் படிக்கல. படிக்காம இருந்ததால தான் அந்த பேரு தலித்துன்னு வந்துச்சு. அவனே உருவாக்கியது தான், இது நம்ம கூடயே பிறக்கல. அவங்க உருவாக்கி வச்ச பேரு தலித்துன்னு வந்துருக்கு. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட கலையை அழிஞ்சிட்டு வருது. ஆனா ஒண்ணு மட்டும் தப்பி ஓடிக்கொண்டு வருகிறது, இந்த ஜாதி பிரிவினை மட்டும். நம்ம முப்பாட்டை யாரும் படிக்கல. படிச்சிருந்தாதான் இந்த ஜாதி ஒழிப்பு அப்பயே முடியுது. அந்த காலத்திலே விரட்டி அடிச்சிருக்கலாம். யாரும் படிக்கல. இந்த தலைமுறையில நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் இப்ப நம்ம ஒருத்தர்லாம் நம்ம அந்த ஜாதி அடிமையை வீழ்த்தணும். பள்ளி மாணவர்கள் நீங்க தான் இந்த ஜாதி அடிமையை வீழ்த்தணும். இப்ப ஸ்கூல்ல நிறைய பார்ப்பாங்க, நிறைய சில மாணவர்கள்லாம் இருக்காங்க இந்த ஜாதி பார்க்குற மாணவர்கள். நம்மளுக்கு இது கேவலமா பேசுவாங்க, அவன் அந்த ஜாதிக்காரன், அவன் பக்கத்துல உட்காராத அப்படின்னு சொல்றவன் நிறைய பேர் இருப்பான். அதெல்லாம் நம்மள காது கொடுத்து கேட்கக்கூடாது. கேட்டுட்டு அப்படியே இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம படிச்சு நம்மள இவன் பெரிய ஆளு அப்படின்னு இந்த ஜாதி சொல்லாது, இவன் சின்ன ஆளு இந்த ஜாதி சொல்றாரு. நம்ம படிப்பு தான் 10 தலை, நீ செத்தா கூட உன் படிப்பு சொல்லும். நீ படிச்சு ஒரு பெரிய ஆளு போயிட்டா உன் ஜாதி அவனும் கேட்க மாட்டான், நீ என்ன படிச்சிருக்கிறன்னு தான் கேட்பான். அதனால படிச்சு மாணவர்கள் நீங்க ஒரு நல்ல வெளிக்கு போகணும். போயிட்டு இந்த ஜாதி அடிமையை நிறுத்தணும். இந்த தலைமுறையோட இந்த ஜாதி முடிச்சிடணும். உனக்கு பின்னாடி வர மக்கள் இந்த ஜாதி சொல்லக்கூடாது, உன் பிள்ளைக்கே நீ சொல்லக்கூடாது, இந்த ஜாதின்னு சொல்லக்கூடாது. படிப்பா, எல்லா மாணவர்கள் ஸ்கூலுக்கு போய் எந்த மாணவன்கிட்டையும் பேசாம இருக்காத. போய் படி, நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு 4 விஷயத்த கத்துக்க. பள்ளியில போய் எந்த பிரிவினையும் பார்க்காத. உன் கூட இருக்கிற பசங்களுக்கு சொல்லு, எந்த பிரிவினையும் பார்க்காம ஒரு நல்ல வழிக்கு போ. நம்ம தலைமுறையை நாம தான் முன்னாடி கொண்டு போகணும். ஜாதியை கொண்டு போகாத, உன் படிப்பு கொண்டு போ அப்படின்னு சொல்லுங்க. உன் கூட இருக்கிற பசங்களுக்குலாம் சொல்லுங்க, ஒரு நல்ல வழிக்கு போங்க. உங்களாட்ட மாணவர்கள் தான் இதை மாற்ற முடியும். எனக்கு முன்னாடி இருந்த மாணவர்கள் அதை ஒரு இதாக எடுத்துட்டு போயிட்டு ஜாதி அடிப்படையிலே கொண்டு போயிட்டு வந்தோம். இதுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி வர மக்கள் அந்த ஜாதியெல்லாம் ஒழிச்சு ஒரு நல்ல வழிக்கு போகணும். படிப்பு தான் நீ ஒரு இடத்துல காட்டி கொடுக்கும். இந்த ஜாதி இந்த இடத்துல நீ காட்டி கொடுக்காது. உன் படிப்பு தான். நீ படிச்சுட்டு போய் நின்னாலே உனக்கு கொடுக்குற மாதிரி, உன் ஜாதிக்காக உனக்கு மரியாதை வராது, உன் படிப்புக்காக தான் மரியாதை வரும். அதனால நல்லா படிங்க. அந்த ஜாதிக்கு தீர்வு இருந்தோம்னா உன் படிப்பு தான் உன் தீர்வு, ஜாதி தீர்வு கிடையாது.
படிச்சு ஒரு நல்ல வழிக்கு போனாதான் ஒரு தீர்வு. உங்க அப்பா அம்மா படிச்சாங்களா? படிக்கல. நம்ம தாத்தா படிச்சானா? படிக்கல. நாம படிச்சு ஒரு வேலைக்கு போனா அவன் எந்த ஜாதின்னு கேட்க மாட்டான், அவன் என்ன படிச்சிருக்கான்னு தான் கேட்பாங்க. அதனால ஒரு படிப்பு தான் முக்கியம். உங்களாட்ட மாணவர்கள் படிங்க. இந்த கோடை விடுமுறையெல்லாம் வந்து வாங்க விளையாடுங்க, படிங்க. படிப்பு தான் நம்ம ஒரு நல்ல வழிக்கு எடுத்துட்டு போய் நிறுத்தும். அதனால எல்லா மாணவர்களும் படிங்க, ஒரு நல்ல வழிக்கு போங்க. என்ன தீர்வுனா, இது ஒருத்தவன் ஜாதி பேரை வச்சுட்டு கத்தி தூக்கணும்னா கத்தி விட்டுருணும். இது கத்தி முனையை விட பேனா முனை மிக கூர்மையானது. கல்விதான் ஒரு மனிதனுக்கு சிறந்த யோசனை, சிறந்த பதில், சிறந்த ஆயுதம். கல்விதான் நம்ம முன்னாடி எடுத்துட்டு போகணும். அம்பேத்கர் ஒரு இது சொல்லிருக்காரு, சாக பிறந்த நமக்கு ஜாதி எதற்குன்னு சொல்லணும். இப்ப நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்களே, ஏன்னா அந்த ஜாதி பிரிவினையால அப்படி பாக்குறீங்க? எங்க தலைமுறையில அந்த ஜாதி இருந்து, உங்க தலைமுறையில இருக்கு ஒரு 50%. உனக்கு பின்னாடி உங்க பையன் ஜெனரேஷன்ல ஜாதின்னு ஒண்ணு இருக்கவே கூடாது, ஒரு பேரே இருக்கக்கூடாது. வந்து அந்த பேரே இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு போறானா அவன் படிப்பை மட்டும்தான் யோசிக்கணும், எந்த இதுவுமே யோசிக்க கூடாது. ஜாதின்ற ஒரு பேரே இருக்கக்கூடாது. அறிவார்ந்த மக்கள் நீங்க யோசிக்க வேண்டும். அறிவான தம்பிகள் நீங்க யோசிச்சு சொல்லணும், உங்க கூட படிக்கிற பசங்கள்ட்ட சொல்லணும், இதே மாதிரி பார்க்காதா, நம்ம அப்பன் ஜெனரேஷன் அப்படி இருந்துச்சு, நம்ம முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அப்படி இருக்கு, நம்ம ஜெனரேஷன் இப்படி இருக்கு, நம்மளுக்கு பின்னாடி வர மக்கள் அதெல்லாம் எந்த ஜாதின்ற ஒரு பேரே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் படிச்சு ஒரு நல்ல வழிக்கு போகணும்டா, நம்ம எல்லாமே ஒண்ணுதான்டா. வெள்ளைக்காரன் வந்து காந்தியை பார்த்துதான் சுதந்திரம் கொடுத்தான், எந்த ஜாதிகாரனை பார்த்தும் சுதந்திரம் தர்றா. அந்த சுதந்திரம் கிடைச்சுன்னு நம்ம பாதி பேர் சுதந்திரம் இல்லாம இருக்கணும்டா. நம்ம ஒரு நல்ல வழிக்கு போகணும்டா. எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் ஒன்னா இருக்கணும்டா, ஒரு நல்ல வழிக்கு போகணும்டா. தமிழ்நாட்டே ஒரு சிறந்த தமிழ்நாடா மாத்தணும்டா அப்படின்னு ஒரு நல்ல வழிக்கு எடுத்து சொல்லுங்க. அறிவார்ந்த மக்கள் நீங்க தான் யோசிச்சு இதெல்லாம் செய்ய வேணும். அதான் நல்லா படிங்க, ஒரு நல்ல வழிக்கு போங்க. அதான் என் கருத்து.